இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. என்ன அந்த மாதிரி சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, சிலவங்களுக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கும் தெரியும்ல, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சும்மா ஷேர் பண்ணி விடுங்க, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சுகருக்கு ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சுகர் பேஷண்ட், அது மாதிரி பிபி ப்ரெஷருக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எடுத்துருக்க சில பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்னியில் ப்ராப்ளம் வரும். கேள்விப்பட்டீங்களா? கிட்னியில் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் இந்த கிரியாட்டினின் இந்த டெஸ்ட்டை பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கிரியாட்டினின் ஜாஸ்தியாக இருக்கும், அப்படி இருந்தால் டயாலிசிஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் இப்போ இதை விடைக்கும் ரொம்ப நல்ல சூப்பர் டெஸ்ட் வந்திருக்கு. அதுக்கு பேர் தான் சிஸ்டாட்டின் சி. வெரி வெரி எக்ஸலண்ட் டெஸ்ட் சிஸ்டாட்டின் சி. சிஸ்டாட்டின் சியில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ நிறைய பேஷண்ட்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு தெரியுமா? டாக்டர், நாங்கள் சுகருக்கு மாத்திரை ஒழுங்காக போட்டுட்ருக்கோம், இன்சுலின் ஒழுங்காக தான் போட்டுட்ருக்கோம், அப்படி போட்ட பிறகு கூட சுகர் கண்ட்ரோலுக்கே வரமாட்டேங்குது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா 250, 300, 350 வரைக்கும் போகுது, 400 போகிற பேஷண்ட்லாம் சொல்கிறாங்க. சுகருக்கு மாத்திரை ஒழுங்காக போட்ட பிறகு கூட. அது எதனாலேயும் தெரியுமா? மாத்திரை ஒழுங்காக போட்ட பிறகு ஏன் ஹையாக இருக்குன்னு தெரியுமா? சொல்லித்தர போகிறேன். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது, சொல்லித்தரேன். அதாவது என்ன அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், இது மூணுக்குமே சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஓகேவா, ஃபேட்டி லிவர், இந்த 4 வச்சுக்கிடுங்க. ஃபேட்டி லிவர், இந்த 4க்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அதுதான் பேலன்ஸ் டயட். ஸோ பேலன்ஸ் டயட் யார் யார் ஒழுங்காக ஃபாலோ பண்ணலையோ அவங்களுக்கு தான் இந்த மாத்திரை இன்சுலினும் ஒழுங்காக போட்ட பிறகு கூட சுகர் நார்மல் ஆகாமல் இருக்குது. புரிஞ்சுதா இல்லையா? ஸோ அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஸோ யார் யார் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணலையோ அவங்க எல்லாம் என்ன பண்ண வேண்டியது தான், என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? வாழ்க்கை முழுவதும் மாத்திரை கூடயும் இல்லைன்னா இன்சுலின் கூட தான் ட்ராவல் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த பேலன்ஸ்டு டயட்டோட பவர். அதை நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். வீடியோ சேவ் பண்ணி, நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டு தானே? கரெக்டுன்னா கமெண்ட்ஸில் OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தான் சொன்னேன். ஸ்டே டியூன்.